அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆறுதல் வார்த்தையின் மூலமாக இன்று உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மிக அற்புதமாய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்கள் பட்டுகிற பாடுகளை நினைத்து ஆண்டவராகிய தேவன் அவரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என்னுடைய ஜனங்களுக்கு யாரும் இல்லை, அவருடைய காயங்களை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை, அவருடைய தண்டனைகளை சாபங்களை மாற்றுவதற்கு யாரும் இல்லை, அவருடைய நோய்களை குணமாக்குவதற்கு பரிகாரம் இல்லை. இந்த சாபத்தில் நாங்கள் செத்து மாண்டுவிட போகிறோம். ஒருவேளை அந்த சாபங்கள் தான் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் கொடுக்கப்படவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய எண்ணத்தை சொல்லுகிறான். பாருங்கள், உங்கள் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு என்னும் தம்முடைய குமாரனை நான் பலியிட்டு அவரை காயப்படுத்தப் போகிறேன். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவரை நான் நொறுக்க ஒப்பு கொடுக்க போகிறேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை இயேசுவின் மீது சுமத்தினார். நம்முடைய நோய்களை அவருக்கு ஏற்பட்ட தழும்புகளால் குணமாக்கி விடுவேன். ஆகவே நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய வார்த்தை வருகிறது. இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய நோய்கள், நம்முடைய மீறுதல்கள், முன்னோர்கள் செய்த பாவ சாபம், அந்த சாபத்தினால் ஏற்பட்டிருக்கிற தண்டனை ஒரு அடி முன்னால் ஏற முடியவில்லை. ஒரு நயா பைசா கையில் தங்குவதில்லை. தரித்திரமும் சாபமான நிலைமை இருக்கிறதே, வியாதியும் ரணங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் அதே தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நான் இங்கே உனக்கு படித்து காட்டுகிறேன். அவர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார். இயேசுவானவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம் அத்தனை பேருக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிவிட்டோம். அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் இதில் கூறப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் மீது வரும். எனக்காக காயப்பட்டிருக்கிறார், அடிபட்டிருக்கிறார், என்னுடைய காயம் ஆற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது முழு விடுதலை சமாதானத்தை பெற்று நம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.